கும்மிடிப்பூண்டியில சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த 10 வயது சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படாததை கண்டித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கம் பகுதியில் பள்ளி முடித்து புத்தக பையுடன் தனியாக சாலையில் நடந்து சென்ற 10 வயது சிறுமியை மர்ம நபர் ஒருவர் தூக்கிச் சென்று மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நடந்து 7 நாட்களான நிலையில் சிசிடிவி பதிவுகள் இருந்தும் குற்றவாளியை கைது செய்யாததை கண்டித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினர். 2 நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார் என போலீஸ் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றுள்ளனர். சிறுமியை வன்கொடுமை செய்தவனின் முகம் ஆரம்பாக்கம் ரயில் நிலைய சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் குற்றவாளியை பிடிக்க 10 தனிப்படைகள் மற்றும் சைபர் கிரைம் குழுவினர் களம் இறங்கி இருக்கின்றனர். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பொழுது அந்த மர்ம நபர் மற்றொருவருக்கு மொபைல் போனில் ஹிந்தியில் பேசியதாக சிறுமி தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலை மற்றும் கடைகளில் பணிபுரியும் வட மாநிலத்தவர்களிடம் மர்ம நபரின் படத்தை காண்பித்து தனிப்படையினர் விசாரித்து வருகின்றனர். காவல்துறையினர் குற்றவாளியை இன்னும் கைது செய்யாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது என கண்ணீர் மல்க கூறியுள்ள பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய், தனது மகளை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அந்த மனித மிருகத்தை சுட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் தனது குமரலை வெளிப்படுத்தி இருக்கிறார்.